அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து லைவ் வந்து நம்ம போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும், அதை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன். அதில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கப்பு டாட் வந்து எப்படி மார்க் பண்ணி அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே மடித்து வந்து தைப்போம். பட் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசுறு வரக்கூடிய ப்ளவுஸு. நம்ம என்ன தான் கட் பண்ணாலும் அதில் வந்து பிசுறு வரும். ரெண்டாவது நம்ம வேர் பண்ணும்போது நம்ம போடும்போது கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால் பேக்கில் வந்து லைனிங் தெரிகிற மாதிரியும் மெயின் கிளாத் வந்து தெரியாத மாதிரியும் நான் வந்து அடித்து திருப்பியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம எப்படி டாட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பொறுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லாத விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணி நம்ம எந்த இடத்துலலாம் நாச் போட்டிருந்தோமோ அந்த இடத்துலலாம் திரும்பியும் வந்து நாச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரி 2 பீஸுமே தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது சுற்றிலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சரியான அளவில் கட் பண்ணும்போது நீங்கள் சரியாக அப்ளை பண்ண வரலை அப்படின்னா உங்களுக்கு முன்ன பின்ன கிளாத் வந்து பத்தாத மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 கிளாத்தையும் வச்சு தையல் போட்டதுக்கு பின்னாடி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃப்ரண்ட்டில் இருக்க 2 பீஸையுமே அப்ளை பண்ணியாச்சு. சுற்றிலும் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சு ப்ளவுஸு. மார்பு சுற்றளவு வந்து நம்ம பேக்கில் 10 10 20, ஃப்ரண்ட்டில் 10 10 20 அப்படி வச்சு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்குது. அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய சென்டர் டாட், மெயின் டாட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த இடத்துல அந்த டாட்டுடைய எண்டு வந்து வரணும், எந்த இடத்துல இருந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த டாட் மார்க் பண்ணுறது, எந்த அளவில் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க, 2.5 இன்ச் வச்சுட்டு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த நம்ம என்ன சைஸ் ப்ளவுஸோ அதை வந்து நம்ம 10 டிவைட் பண்ணிவிட்டு அந்த அளவை வச்சு தான் நம்ம இந்த டாட் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். இப்போ அதில் இருக்கிற டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக வந்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணது தெரியுது பாருங்கள். அதாவது நம்ம ஹூக் பக்கம் வைப்போம் இல்லையா, ஹூக் பட்டி வி பட்டியெலாம் தைக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் சைடு கழுத்து பகுதியிலேருந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டிருந்தோம். கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இப்போ அதே மாதிரி மேலே இருந்து ஒரு 11.5 இன்ச்சில் ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம கட்டிங்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதிலிருந்து நம்ம சைடில் வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த சென்டரில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயும் வெளியும், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து டாட்டுக்கு என்ன அளவோ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி
லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த லைன் போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த 2 நாச்சையும் நம்ம சேமாக வைக்கும்போது நம்ம அந்த மேலே அந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் வெளியில் தள்ளி வருது. அப்போது நமக்கு அந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 4 இன்ச்சுங்கிறது நம்ம 4.25 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ அந்த அளவை நீங்கள் இந்த மாதிரி சரியாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த 2 நாச்சும் நமக்கு மேட்ச் ஆகலை. நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் வந்து வருது. அதனால இந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக நம்ம சைஸ் பண்ணிடலாம். அதாவது லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாமல் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட் அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. இதே இது ஒரு 1/2 இன்ச்செல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த கீழ்ப்பக்கம் வளைவு வந்து நீங்கள் சரியாக மார்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு டாட் வந்து நம்ம தைக்கணும். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு திருப்புறதுக்கு தேவைப்படும். அதனால் அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள பகுதியை இந்த மாதிரி 2ஆக மடித்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ 2ஆக மடித்து வச்சுட்டு நம்ம நகத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து விழுகும். அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். அது மேலே ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே வந்து அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய எண்டில் இருந்து இப்போ நம்ம போட்ட லைனுக்கு ஒரு கேப் வந்து வேணும். அந்த கேப்பு வந்து நீங்கள் நார்மலாக 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் இருந்தது அப்படின்னா சரியாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இதில் நம்ம 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சோன்னா அந்த டாட் வந்து ரொம்ப தள்ளி வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கலாம். இப்போ 40 இன்ச்சு சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 2 இன்ச்சுங்கிறது தாராளமாக வைக்கலாம். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் வந்து நம்ம விட்டுருப்போம் தையலுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அளவை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 3வது டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டோட முடிவு இருக்கு இல்லையா, அந்த எண்டிலேருந்து இந்த மாதிரி சைடில் சாய்வாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாய்வாக எடுக்கும்போது கீழே உள்ள அந்த மிட் பாயிண்ட்டும் நழுவாமல் இருக்கணும். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் நம்ம டாட் தைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பும்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டும் வந்து சரியாக வரணும். அந்த மாதிரி எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதையே நீங்கள் அப்படியே நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் அப்படிங்கிறது விழுந்துடும். இப்போ இது மேலே நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ கேப் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டோட எண்டில் இருந்து சைட்லேயும் ஆம்ஹோல் சைட்லேயும் பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு இடையில இருக்கிற கேப் வந்து நம்ம 2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே இது சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கேப் வந்து விடலாம். 40 இன்ச்சுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் அந்த 2 இன்ச்சு கேப் வரைக்கும் நம்ம வந்து விடலாம். இப்போ நம்ம டாட் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஆப்போசிட் சைடை இந்த மாதிரி அதுக்கு மேலே கரெக்டாக ஃப்ரண்ட்டு நெக்கு ஆம்ஹோல் எல்லா பக்கமும் சரி சமமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அச்சு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் உங்களுக்கு விழுந்துடும். இப்போ அது நல்லாவே தெரியுது. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அதே மாதிரி அந்த கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு அந்த சரியாக வரல, அந்த 2 நாச்சும் வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவில் இருக்குன்னா நீங்கள் லைட்டாக சைஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு இதாக இருக்குன்னா நீங்கள் அந்த வளைவு வந்து கொஞ்சம் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தள்ளி அந்த வளைவுங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது மாதிரி வரும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது கவனமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த எண்டை தான் நீங்கள் கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அதனால் அந்த டாட்டோட எண்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு கீழே இப்போ நம்ம ஏற்கனவே நாச் வந்து நம்ம ஒரு சைடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இது ஆப்போசிட் சைடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை.
இப்போ இந்த இடத்துல நான் ஏன் சைடில் இருந்து பண்ணக்கூடாது, இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் லைட்டாக வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல மட்டுங்கிறப்ப நமக்கு அது பெருசாக தோணாது. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் 1/4 இன்ச்சு போட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த சைடில் வந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 5.5 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவு நம்ம வைப்போம். அப்போ இங்கே நம்ம வெட்டக்கூடிய அதே 1/4 இன்ச்சு நம்ம அங்கேயும் வெட்டிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சைடு தைக்கும்போது அந்த பகுதி அளவு குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே லைன் போட்டிருந்த எல்லா மேலேயும் அப்படியே நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடுறதுமே ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த முடிவு வரைக்கும், அந்த டாட்டோட எண்டு வரைக்கும் நீங்கள் கிராஸாக நீங்கள் வந்து தையல் போடணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராஸாக தையல் போட வரலைன்னா நீங்கள் வேஸ்ட் பீஸில் கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பழகுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டாட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டிசி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மார்க்குங்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும். அப்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு அது பெருசாக தான் தெரியும். உங்களுக்கு அந்த ஷார்ப்பு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பென்சில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ் பென்சிலாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் பென்சிலாக இருந்தாலும் சரி, இல்லை பென்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பென்சில்லையோ இல்லை பென்னுலேயோ நீங்கள் வந்து அந்த டாட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரே லைன் தான் வரும். பென்சிலில் இல்லைன்னா பேனாலெலாம் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன ஒரு லைன் தான் வரும் இல்லையா, அந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் அந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் அப்படிங்கிறது சரியாக வந்து வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இப்போ மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடிலோடைய பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த டாட்டோட முடிவு பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச்சில் பிடிக்கிறோமா இல்லை 1.5 இன்ச்சு 2 இன்ச்சில் வந்து டாட் பிடிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வேறு, எவ்வளோக்கு வேணாலும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டை நம்ம 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சில் நம்ம வந்து பிடிப்போம். இதே இது சைடு டாட்டும் ஆம்ஹோல் சைட்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டும் நம்ம 1/4 இன்ச்சில் வந்து நம்ம பிடிப்போம். அதனால அந்த 1/4 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சுங்கிறதெல்லாம் சைடில் போயிடும். நம்ம எந்த இடத்துல தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு நீடிலோட பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் இருந்து நம்ம எந்த வரைக்கும் தைச்சி முடிக்க போகிறோமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு லைன் வந்து போட்டிருப்போம். இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது நமக்கு மிஷினில் கிளாத்தை வைக்கும்போது இந்த நீடில் பாயிண்டில் இருந்து அந்த முடிவு பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மீதமுள்ள கிளாத் வந்து நேராக இருக்கா கிராஸாக இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நம்ம போட்ட லைன் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறது நீடில் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டை வந்து நம்ம மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் மடித்து விட்டு தைச்சி விட்டுடலாம். அதே இது இப்போ இந்த மாதிரியான ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுறு அதிகமாக வரக்கூடியது. இந்த டிஷ்யூ கிளாத்து, இந்த மாதிரி சில்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நூல் வந்து பிரிஞ்சிட்டு வரும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த கிளாத் வந்து அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அதை உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. நீங்கள் அதை கட் பண்ணியே விட்டாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு பிசுறு வந்து வரும். அதை போடும்போது நமக்கு லேசாக உறுத்துற மாதிரி இல்லை குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக நல்லா அதை திருப்பி விட்டுருங்க. அந்த உள்பக்கமாக நம்ம திருப்பும்போது நமக்கு அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். நமக்கு பிசுறு வந்து வெளியே தெரியாது. மற்றபடி நம்ம கீழ்ப்பக்கம் தெரியறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்படி பட்டி ஜாயிண்ட் அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நார்மலாகவே நம்ம வந்து அதை கீழேருந்து பிடிக்கக்கூடிய அந்த டாட்டோடைய அந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம மடித்து தைச்சி ஃப்ரண்ட்டில் வந்து திருப்புவோம். இப்போ இந்த கிளாத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிசுறு வருதுங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்களும் தைச்சிருப்பீங்க. இப்போ இதை மாதிரி நம்ம இதை உள்ளே திருப்பி விடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிசுறு வந்து நமக்கு வெளியில் தெரியாது, கவர் ஆகிடும். அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம பிசுறு வெளியே தெரியாமல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து
நார்மலாக நம்ம எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அந்த பிசிறுகள் வெளியே தெரியாமல், அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணது தெரியாமல் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோவுக்கு கீழே ஹெட்டிங் வந்து இருக்கும். அதாவது இந்த வீடியோவுடைய தலைப்பு அப்படிங்கிறது நம்ம வீடியோவுக்கு கீழே கொடுத்துருப்போம். அந்த தலைப்பு நேரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஆரோ மார்க்கு கீழே பார்த்து இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை தான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த வீடியோவுடைய டீட்டெயிலும் இது இல்லாமல் நம்ம இப்போ லிங்க் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருப்போம். அந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எந்த வீடியோவுக்கான லிங்க் அப்படின்னு சொல்லி எழுதியும் இருக்கும். கூடவே அந்த லிங்க் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ கலரில் உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸு பொறுத்த வரைக்கும் நான் வந்து நார்மலாக பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஹூக் பட்டி வி பட்டி எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ஹூக் பட்டி வி பட்டி தைக்கும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக செக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், பேக் சைடு வந்து எப்படி மடித்து வந்து அழகாக தைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு கேப் வந்து நம்ம விட்டுருந்தோம். இப்போ அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் நான் தையல் போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த தையல் வந்து உங்களுக்கு தெரியாது. லைனிங்கில் மட்டும்தான் நான் அந்த தையல் அப்படிங்கிறது நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த தையல் தெரியாது. இந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு நீங்கள் இப்போ ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை கீழே வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு நீங்கள் அடித்து திருப்புறதை விட நம்ம இந்த மாதிரி 1.5 இன்ச்சு விட்டு நம்ம திருப்பும்போது கீழே அந்த பட்டி வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நான் சேர்த்து வச்சு தையல் போடல, தனித்தனியாக தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷிங் டிப்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பு டாட் வந்து எப்படி கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.